Don't forget to like, subscribe, and share the videos. Welcome to Ganesh IS Academy. Today we are going to see a topic which was related to the UPSC 2025 prelims. Okay, the topic was Lake Kivu. Okay, the Lake Kivu recently, because in the news there is a boat cabin submerged in the Lake Kivu with the passengers of which was not accurate. Okay, let's see why it was in the news. A boat carrying scores of passengers capitalized by Lake Kivu in eastern Congo on October 3, killing at least 50 people, witnesses told the Associated Press. Okay, it was not immediately clear exactly how many people were on board and how many perished. Okay, so அந்த போட்ல வந்து எவ்வளவு பேர் போயிருக்காங்கங்கிற ஒரு கிளியரான ஒரு டேட்டாவும் இல்லை. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி விஷயங்களால லேக் கியூவை பற்றி கொஞ்சம் பார்க்க போறோம். ஸோ மேப் வைஸ் பார்க்குறப்ப லேக் கியூங்கிறது இங்கே தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேவா, இங்க இருக்கக்கூடியதான் அந்த லேக் கியூ. இது வந்து எந்தெந்த கண்ட்ரிக்கு பார்டர்ல இருக்கு அப்படின்னா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ டிஆர்சி. ஓகே, டிஆர்சிக்கும் இங்க இருக்கக்கூடிய ரவாண்டா, இந்த ரெண்டு கண்ட்ரியோட பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு லேக் தான் இந்த லேக் கியூ. ஸோ த பீப்புள் ஆர் யூசிங் டு டிரான்ஸ்போர்டேஷன். ஸோ இந்த லேக் கியூல இருந்து ஒரு போட் எடுக்கு அப்படின்னா இந்த லேக் கியூவை தாண்டி அவங்க வந்து டிஆர்சி வரக்கு அந்த போட் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த லேக் கியூ பத்தி கொஞ்சம் ஓவரால் ஜியோகிராபிக்கலா பார்ப்போம். It is one of the great lakes of East Africa. So East African region இருக்கக்கூடிய லேக்ஸ்ல கொஞ்சம் கிரேட்டான லேக் வந்து இந்த பர்டிகுலரான லேக் கியூ. ஓகே, situated between the Democratic Republic of Congo to the west and Rwanda to the east. ஸோ நம்ம மேப்ல பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு வந்து டிஆர்சி வந்து இருக்குது, ரைட் சைடு வந்து ருவாண்டா வந்து இருக்குது. ஓகே, இட் இஸ் ருவாண்டாஸ் லார்ஜஸ்ட் லேக் அண்ட் 6th largest in Africa. ஸோ ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய 6th largest லேக் வந்து இந்த லேக் கியூ. And then it is in the Albertine Rift. ஓகேவா, இந்த ஆல்பர்டைன் ரிஃப்ட் எங்க இருக்குன்னு பாக்குறப்ப ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட்ல தான் இருக்கு. ஓகேவா, நம்மளுக்கு வந்து தெரியும் அந்த ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் வந்து ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் வந்து இருக்குது. மேபி பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் அது வந்து பிரிஞ்சு போயிடும். ஓகேவா, அந்த மாதிரி ரிஃப்ட்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லேக் தான் வந்து இந்த லேக் கியூ. இட் இஸ் லையிங் அபவ் 1460 மீட்டர் அபவ் த சீ லெவல். ஓகேவா, கொஞ்சம் ஹை லெவல்ல கொஞ்சம் ஹை ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு லேக் தான் இந்த லேக் கியூ. And it occupies 1040 square miles. 58% of its waters are lying in the DRC. So நம்மளுக்கு வந்து தெரியும் it is a interboundary lake. ஓகேவா, அந்த மாதிரி பார்க்குறப்ப 58% வந்து இது வந்து டிஆர்சி வந்து இருக்குது. பேலன்ஸ் வந்து 42% வந்து எங்க இருக்குன்னா ரவாண்டால வந்து இருக்குது. ஓகேவா, இட்ஸ் irregular shores from a number of inlets from peninsulas and plenty of waterfalls. ஓகேவா, இதுல வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, ஷோர்ஸ் வந்து இருக்குது, எல்லாமே மிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு லேக் தான் இது. ஓகே, லேக் கியூ எம்ப்டிஸ் இன்டு த ருசிசி ரிவர். ஓகேவா, இந்த லேக் கியூ வந்து எங்க வந்து எம்ப்டி ஆகுது, இது வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இந்த ருசிசி ரிவர் வந்து இந்த லேக் கியூல இருந்து ஃப்ளோ ஆகுது. ஓகேவா, இந்த ருசிசி ரிவர் வந்து எங்க போகுது அப்படின்னா லேக் டாங்கைனிகா. ஓகே, இந்த லேக் டாங்கைனிகா வந்து இந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகேவா, ஃப்ரம் எங்க இருந்தா லேக் கியூல இருந்து அந்த லேக் டாங்கைனிகா வந்து எது வழியா இந்த ருசிசி ரிவர். ஓகேவா, ஸோ இது வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு பாத் தான். ஓகே, ஸோ 10th largest inland island on the planet இட்ஜிவி. ஓகேவா, இந்த இட்ஜிவி ஐலாண்டு எங்க இருக்கு அப்படின்னா இந்த லேக் கியூக்குள்ள தான் இருக்கு. இட் இஸ் 10th largest inland ஐலாண்ட். ஓகேவா, ஸோ இந்த பிக்சர்ல பாக்குறீங்கல்ல இந்த லேக் கியூ வந்து இங்க இருக்குது, அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகுது. அந்த ரிவர் வந்து ரிவர் ருசிசி. ஓகேவா, அந்த ரிவர் ருசிசில இருந்து இந்த லேக்குக்கு வந்து இங்க இருந்து தண்ணி வந்து இந்த லேக் டங்கைனிகா வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் லேக் இன் ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரீஜன். ஓகேவா, அந்த லேக்குக்கு வந்து இது வந்து போகுது. ஓகேவா, ஸோ மேப் வைஸ் இது வந்து பார்த்துக்கலாம். ஸோ லேக் கியூங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான வேர்ல்டு ஜியோகிராஃபி பார்க்குறப்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா தான். ஓகேவா, ஸோ ரீசெண்டாக அந்த 50 ஃபீல்டு வந்து டை ஆனதுனால ஸோ மேபி வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது பிலிம்ஸ்ல வந்து. ஸோ எங்க லொக்கேட் ஆயிருக்கு, எந்தெந்த கண்ட்ரியோட பார்டர்ல வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ இங்க இருந்தா தண்ணி வந்து லேக் டாங்கைனிகா வந்து போகுது. அந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, பார்த்து ரிப்ளை பண்றேன். See you.